ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் வந்து ப்ரொஃபஷனல் இங்கிலீஷ் 2 சப்ஜெக்டான எக்ஸாம் வந்து நடக்க போகுது. ஆல்ரெடி இந்த எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருப்பீங்க. அதேமாதிரி இந்த சப்ஜெக்ட் பற்றி பெருசாக இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் கிடையாது. ஜஸ்ட் இப்போ பார்ட் பினா ஒரு 5 6 டாபிக்ஸ் இருக்கும். அந்த ஒவ்வொரு டாபிக்ஸ் ரிலேட் பண்ணி மேக்ஸிமம் 1 கொஷின் கேட்பாங்க. நாம வந்து அந்த டாபிக்ஸ் ஃபார்மேட் யூஸ் பண்ணி ஓன் ஆன்சர் ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கான டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ வந்து ஆல்ரெடி வந்து லாஸ்ட் டே ஸ்டூடெண்ட்ஸ்க்கே வந்து போட்டிருக்கோம். ஸோ வேணுன்றவங்க அதை கூட ரெஃபர் பண்ணிங்க. ஸோ இப்போத்துக்கு நம்ம வந்து ஜஸ்ட் இந்த வீடியோவில் வந்து நாளைக்கான எக்ஸாமில் வந்து டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறது, ப்ரெசன்டேஷன் எந்த மாதிரி பண்ணால் அண்ட் இந்த சப்ஜெக்ட் நாளைக்கு எப்படி ஈஸியாக அப்ரோச் பண்ணலான்ட்டு ஷார்ட்டாக பார்த்துலாங்க. ஓகே, நம்ம வந்து ஃபஸ்ட்டு இப்போ டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்த்தோம்னா டோட்டலாக வந்து 3 ஹவர்ஸ் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாகவே ஸ்ப்ளிட் பண்ணிக்கங்க. அதாவது பார்ட் ஏக்கு வந்து ½ hour வரும். ரிமைனிங் 2.5 hours பார்த்தீங்கன்னா பார்ட் பிக்கு வந்து யூஸ் பண்ணிங்க. அதாவது ஒவ்வொரு கொஷனுக்கு ½ hour ஸ்ப்ளிட் பண்ணிங்க. இதில் வந்து ரெக்கமெண்டேஷனு, செக்லிஸ்ட் இந்த மாதிரி ஒரு சில டாபிக்ஸ்க்கான ஆன்சர்லாம் பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ்லேருந்து ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கொஷின்ஸில் உங்களுக்கு கிடைக்கிற டைம்லாம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த லெட்டர் ரைட்டிங்கு, எஸ்ஏ ரைட்டிங்லாம் கொஞ்சம் யூஸ் ஆகும். ஸோ நல்லா கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிங்க. ஸோ டைம் பொறுத்தவரை இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. அதேமாதிரி கொஷின்ஸ் பொறுத்தவரை இப்போ இந்த ஸ்க்ரீனில் தெரியும் இந்த டாபிக்ஸ்லேருந்து தான் பார்த்தீங்கன்னா கொஷின்ஸ் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஆன்சர் பொறுத்தவரை இப்போ ஒவ்வொரு டாபிக்ஸும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். இப்போ வந்து இமெயில் லெட்டர்னா மெயில் ஐடி போட்டு எழுதுவோம். அதே மாதிரி இப்போ நார்மலாக ஒரு லெட்டர் எழுதுனா ஃப்ரம் டு இந்த மாதிரி போட்டு எழுதுவோம். இந்த மாதிரி ஒவ்வொரு லெட்டருக்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ்க்கும் ஒவ்வொரு ஃபார்மேட் இருக்கும். ஸோ இந்த ஃபார்மேட் எல்லாருமே இப்போ லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மெயினாக இந்த ஃபார்மேட்டை மட்டும் கரெக்டாக நீங்கள் வந்து யூஸ் பண்ணி அவங்க எதை பற்றி எது சொல்கிறாங்க அதை பற்றி நீங்கள் வந்து ஓன் சென்டென்ஸாக வந்து ரைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து கொஷின்ஸ் பொறுத்தவரை இதுதான். இப்போ பார்ட் பி பொறுத்தவரை இந்த டாபிக்ஸ்லேருந்து கொஷின் கேட்பாங்க. நீங்கள் வந்து ஃபார்மேட் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்க எது ரிலேட்டடாக எது சொல்கிறாங்க அது ரிலேட்டடாக வந்து ரைட் பண்ணுங்கள். அதேமாதிரி பார்ட் ஏ பொறுத்தவரை இப்போ இதில் இருக்கிற டாபிக்ஸ் பேஸ் பண்ணி தான் பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்பாங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வந்து இப்போ கிராமர் நல்லா தெரிஞ்சுதான் ஓகே, நோ ப்ராப்ளம். சப்போஸ் தெரியலனா ஜஸ்ட் ஒவ்வொரு டாபிக்ஸ்லையுமே ஒரு 2 எக்ஸாம்பிள் மட்டும் பாருங்கள். எந்த மாதிரி கொஷின் கேட்டுருக்காங்க, எந்த மாதிரி வந்து ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மாதிரி பார்த்தனாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ பார்ட் ஏ பொறுத்தவரை இந்த மாதிரி பார்த்து வச்சுங்க. ஓகே, இப்போ வந்து டைம் எப்படி மேனேஜ் பண்ணுறது பார்த்துட்டோம். அதே மாதிரி கொஷின்ஸ் வந்து எந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்க, நம்ம ஆன்சர் எப்படி பண்ணுறது பார்த்துட்டோம். அண்ட் கடைசியாக ப்ரெசன்டேஷன் பொறுத்தவரை இப்போ பார்ட் ஏ பொறுத்தவரை பிரச்சனை இல்லை. ஆல்ரெடி புக்லெட்டில் வந்து கொஷின் நம்பர் போட்டு கொடுத்துருப்பேன். அந்த கொஷின் நம்பரில் நீங்கள் அதுக்கான ஆன்சர் வந்து ரைட் பண்ணுறீங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்ட் பி. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒவ்வொரு கொஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து பேஜஸ் ஸ்பிளிட் பண்ணி எழுதணும். இப்போ வந்து காம்ப்ரிஹென்சிவ் பேசேஜ் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 1 வேர்ட்ஸ் மாதிரி தான் கொஷின் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ 2 பேஜஸே போதும். அதே மாதிரி இமெயில் ரைட்டிங் பொறுத்தவரை ஆவரேஜஸாக ஒரு 2 பேஜஸ் போதும். இந்த ரெகமெண்டேஷன் செக்லிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா 1 பேஜஸே போதும். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டால் மட்டும் பார்த்தீங்கன்னா 2 பேஜஸ் வந்து யூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் இந்த டிரான்ஸ்கோடிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பேராகிராஃப் மாதிரி தான் வந்து ரைட் பண்ண போகிறீங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 பேஜஸ் அப்படின்னா மேக்ஸிமம் 4 பேஜஸ் போதும். அண்ட் கடைசியாக எஸ்ஏ ரைட்டிங் பொறுத்தவரை 4 பேஜஸ் அப்படிலாம் வந்து மேக்ஸிமம் 5 பேஜஸ் போதும். இந்த மாதிரி ஒவ்வொரு டாபிக்ஸ் ஏற்ற மாதிரி பேஜஸ் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுங்க. அதே மாதிரி ஆன்சர்ஸ் பொறுத்தவரை ப்ளூ பண்ணும். நெக்ஸ்ட் இந்த ஹெட்டிங்கு சப் ஹெட்டிங்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். சில முக்கியமான வேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இது மாதிரிலாம் தெரிஞ்சிச்சுன்னா அது கொஞ்சம் ஹைலைட் பண்ணி எழுதுங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, எல்லாருமே எக்ஸாம் நல்லா அட்டன் பண்ணுங்கள். ஆன்சர்ஸ் பொறுத்தவரை எல்லாருமே ஜென்ரலாக தான் வந்து எழுத போகிறீங்க. ஜஸ்ட் அந்த ஃபார்மேட் மட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணிக்க போதும். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பை.